இடம் பேரு ஊரு டைம் எல்லாமே ரியாலிட்டி தான். ஆனா நீங்க அப்படிலாம் காட்டுறதீங்க. இது இந்த எப்பவுமே இந்த கார்டு ஒன்று போடுவீங்களா, இந்த படத்துல வரதெல்லாம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கார்டு ஒன்று போட்டு விட்டுருக்கோம். எதுக்காண்டி சொல்றேன்னா, நான் சொல்ல போற மேட்டர்ல பாதி மேல எல்லாம் இன்னும் கோர்ட்ல தான் சார் இது. நான் பாட்டுக்கு விளையாட்டா உண்மையை சொல்ல போய் நீங்க பாட்டுக்கு அது சீச படமா எடுத்து விட்டீங்கன்னு வைங்க. சிக்கா எடுத்தா நல்லா தான் இருக்கு. அதான் நம்ம ட்ரெண்ட் மாத்த போறோம் சார். இல்ல மாத்தணும். நல்லா தானே புரியுங்கன்னா அது ஒண்ணு புரியுது. அதானே கேளுங்க சார். கோத்தோட பாக்குற சார். சொல்லுங்க சார். இந்த மேட்டருக்காண்டி வெளில வச்சுன்னு வைங்க, நம்மள மாதிரி இன்னசென்ஸ் ஆனவங்க மட்டும் இல்ல சார், பெரிய பெரிய போலீஸ் ஆபீசருங்க, அரசியல்வாதிங்க, வக்கீலுங்க, ஏன் சில ஜட்ஜி இல்ல போற மாதிரி இருக்கு. அதுக்காண்டி தான் சொல்றேன், இந்த காடை போட்டு விட்டுருவோன்னு. போட்டிங்கன்னு வைங்க, எனக்கு சேஃப்டி. நீங்களும் ஃப்ரீயா பட்டு எடுத்துக்கலாம். அது உண்மையாலுமே இருந்தா கூட யாரும் உங்களாண்ட வந்து எந்த வெளியும் எடுக்க. நல்ல ஐடியா சார், ஃபாலோ பண்ணிக்கிறேன் சார். அடுத்த நம்ம கேஸ் தான், நான் போயிட்டு வந்து ஃபுல் டீட்டெயிலாக சொல்றேன். சார், நம்ம ஆவேசத்துல யாரும் சார் நடிக்க முடியும்? யாராவது இருப்பாங்களே. தனுஷன் நடிக்கிறேன் சார். பாத்துக்கிறோம். உங்க வேலையை லேட்டா போய் 2 வருஷம் எக்ஸ்ட்ரா போட்டா போறாங்க அவங்க. நான் சொல்லி கொடுத்தா நான் கொடுங்க. அப்படியே சொல்லிடணும். நீ யார்கிட்ட வந்து என்ன மாட்டி விட்டுக்கிற உனக்கு ஐடியா இருக்குதா? ரிஸ்க் எடுக்காம இப்படி இந்த ரிஸ்க் கிடைக்குமாவா? இந்த டைலாக் ஓன் படத்தில் இருப்பியா? வணக்கங்கம்மா. அக்யூஸ்ட் தரப்பு வழக்கறிஞருங்கம்மா. ஒரே நைட்ல 3 பேரை கொலை பண்ணியிருக்கேன்னு போலீஸ் மேல கேஸ் பதிஞ்சிருக்காங்க. நீ அந்த குற்றத்தை ஒத்துக்கிறியா? அவங்க சொல்ற மாதிரி எனக்கு இந்த சம்மந்தமும் இல்லைங்க. அன்னைக்கு நைட்டு பிரின்சிபலோட கேப்டன் போட்ட ஒரு பட்டு சொல்லியிருக்காங்களே. அது எல்லாமே புரியுங்கம்மா. அக்யூஸ்ட் பிடிக்க முடியாத படத்துக்கு போயிட்டு வந்த என்ன போய் டேஸ்ட் உட்காரிச்சிட்டாங்க. இது 100% புட்டா பண்ணுங்கம்மா. நான் நிரப்பறாதீங்கம்மா.